ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். முன்னதாகவே 29 அதிகாரங்களுக்கான விவிலிய விளக்கங்களையும் இறை வசனங்களையும் வாழ்வியல் பாடங்களையும் கேட்டிருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் முடிவு உரையாக தந்தையவர்கள் என்ன வழங்கி இருக்கின்றார், இந்த பகுதியில் இன்னும் அதிகமான தேவையான தெளிவுகள் என்னவாக இருக்கின்றன, எந்த கண்ணோட்டத்தோடு நாம் இந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றும், அடுத்த புத்தகத்திற்கு என்ன ஒரு இணைப்பை வழங்க இருக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. தந்தையவர்களே, இந்த ஒரு குறிப்பேடு முதல் புத்தகம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிறைவு பகுதியிலே நாங்கள் முன்னதாகவே காணத்தவறிய கருத்துக்கள் ஏதேனும் இருக்கின்றதா, அல்லது முன்னதாகவே கண்ட கருத்துக்களிலே இதை நாம் இன்னும் உறுதியிட்டு பார்க்க வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. நன்றி. நாம் இந்த புத்தகத்தில் ஏதாவது கருத்தை விட்டுட்டோமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னோம்னாக்க அது கடலில் முத்தெடுக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய கடல், எவ்வளோ முத்துக்கள், எல்லாத்தையும் பொறுக்கெடுக்க முடியுது என்பது முடியாத காரியம். ஆனாலும் நம்மால் இயன்றவற்றை நாம் பகுத்து ஆய்ந்து நமக்குள்ளாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த சிறு பகுதியில் இந்த புத்தகம், ஒட்டுமொத்த புத்தகம் 29 அதிகாரங்களுடைய இறையியலும் அந்த இறையியல் சார்ந்த வாழ்வியலும் என்ற ஒரு சிறு தலைப்பிலே சற்று உரையாடுவோம். அதை பற்றி சொல்கிறோம். நான் ஏற்கனவே ஒவ்வொரு கருத்து நமக்கு ஒவ்வொரு சமயம் பேசினது தான். அந்த கருத்துக்கள் நம்ம சரிவாக சொல்வோம். முதலாவது, ஒரு நேர்மறையான பார்வை, நேர்மறையான ஒரு பார்வை. அது ரொம்ப அழகான ஒரு மனித இயல்பு. குறிப்பேட்டு ஆசிரியர் நமக்கு அழகாய் மறைமுகமாய் சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடம் என்னவென்றால் நேர்மறையாக பார்ப்பது. அது தாவீதாக இருக்கட்டும், சாலமோனமாக இருக்கட்டும், யோவாபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய குறைகளை சொல்லாமல், குறைகளை பற்றி பேசாமல், அவர்கள் செய்த நிறைவுகளை மட்டுமே பேசி கடந்து போகிற, ஒருவேளை குறையே பற்றி நாம் பேசினாலும் அந்த குறைக்குள்ளாகவும் அவர் எப்படி மேன்மையானவராக மனம் வருந்துவராக நடந்து கொண்டார் என்பதை குறிப்பிட்ட ஆசிரியர் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். அது ஒரு மிக அற்புதமான வாழ்வியல் பாடமாக நான் பார்க்கிறேன். அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஆங்கில கவிதை சொன்னது போல, என் சகோதரனை பார்க்கும் வரை நான் கடவுளை சபித்துக் கொண்டே இருந்தேன், எனக்கு சாக்ஸ் இல்லையே என்று. அவனுக்கு காலே இல்லை என்று ஆனபோது நான் என்னுடைய சபத்தை வாபஸ் வாங்கி கொண்டேன் என்று ஒரு கவிதை சொல்கிறது. சில சமயத்தில் வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்கணும். எவ்வளோ நல்லது நமக்கு சாமி செஞ்சிருக்கிறார், எவ்வளோ அழகான மனைவி, எவ்வளோ அருமையான பிள்ளைகள், எவ்வளோ நல்ல ஒரு வேலை, எவ்வளோ நல்ல ஒரு வாகனம், எல்லாம் நலமாக தந்திருக்கிறார். ஆனாலும் இவர்களுக்குள்ளாக நிறைவடையாத இந்த மனம் என்னவோ இன்னும் பறக்கிறது. அது வேண்டும், இது வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும், இப்படி இருந்தால் பரவாயில்லை என்றெல்லாம் இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படியாக சொன்னார். கல்யாணத்துக்கு போகிறாங்க, பொண்ணு பார்க்க போகிறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டாரு. தாலி கட்டிட்டு பொண்ணுடைய ஓரக்கன்று அப்படியே பார்க்குறாரு. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கலராக பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சோம். வாழ்க்கையே முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் கலராக பார்த்துருக்கலாமோ அப்படின்னு நான்லாம் நினைக்க முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் நினைச்சாருனாக்க வாழ்க்கையே முடிஞ்சது, அவ்வளோதான். வாழ்க்கை இறுதி வரை கருப்பு 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 என்று தான் போய் கொண்டிருக்க வேண்டும். அந்த நேர்மறை பார்வைதான் வாழ்க்கை இனிமையாய் மாற்றுகிறது. வாழ்க்கையுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குவதற்கு பலம் தருகிறது. அதுதான் நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 670 முறை அந்த மின்சார விளக்கை கண்டுபிடிக்கும் முயற்சிகளே தோற்று போனார். 682வது முறை பளிச்சென்று எரிந்தது. அது போலதான் நம்ம தோற்று போனதான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஜெயிச்சிட்டோன்றதை மறந்து போயிடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இன்னொரு நல்ல செய்தியாக இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவர் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு நல்லதை பார்க்கிறார்.
அது கீசின் மகன் சவுலாக இருக்கட்டும், அல்லது ஜெஸ்ஸேவின் மகன் தாவீதாக இருக்கட்டும், அல்லது தாவீதின் மகன் சாலமோனாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளாக இருக்கிற நல்லதை மட்டுமே பார்க்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற நல்லதை எனக்குள்ளாக நல்லதோடு வைத்து உறவாட நினைத்தால் உறவு பிறக்கும். இல்லை என்றால் இழிவு, கேவலம், அவமானப்படுத்துதல் உள்ளிட்ட இழிநிலைகள் பிறக்கும். ஒவ்வொருக்குள்ளாகவும் இருக்கிற என்ன நல்லது இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய நல்ல மனம் நமக்கு வேண்டும். அதான் முதல் பாடமாக சொல்கிறேன். இரண்டாவதாக, மாசற்ற தாவீதினுடைய உள்ளம். தாவீதினுடைய உள்ளம் பேசும்போதும் சரி, அவருடைய செயல்பாடுகளின் மூட சரி, ஆலயம் கட்ட அவர் கொண்டிருக்கிற முனைப்பு, மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற மனநிலை, எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம், எல்லாரையும் ஒத்துழைப்பு கொடுக்க வைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய தளராத உள்ளம், தன் மகன் ஒருபோதும் சோர்ந்து விட கூடாது, வேலையோ பெரிது, நாமோ அனுபவமற்றவன் என்கின்ற நிலையிலே அவன் தாழ்ந்து போய்விடக்கூடாது என்று இருந்ததில் அந்த தாவீதுடைய மனநிலை அற்புதமான மனநிலை. ஒரு நல்ல தலைவராக, த லீடராக படம் பிடித்து காட்டுகிறார் குறிப்பிட்ட ஆசிரியர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக நாடுகள் எல்லாம் சில மௌனமாக இருந்தது. வளைகுடா நாட்டிலே அமெரிக்க அரசு அநியாயமாக ஈரான் நாட்டின் மீது குண்டுகளை வீசி அணு ஆயுதத்தை அழிக்கிறேன் என்ற போர்வையிலே போர் தொடுத்த போது திருத்தந்தை 14ஆம் லியோ துணிந்த குரலிலே, உரத்த குரலிலே உலகம் ஒழிக்குமாறு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி இப்படியாக சொன்னார், உங்கள் வேலையை திருச்சபையை காப்பது, அதை மட்டும் செய்யுங்கள் என்று எகத்தாளமாய் சொன்னார். அந்த சமயத்தில் கூட திருத்தந்தை அவர்கள் வீர மனதோடு, துணிந்த மனதோடு, ஒரு நல்ல திருச்சபையின் தலைவராக, இயேசுவின் சீடராக அவர் என்ன சொன்னார்? என் பணி என்னவென்றால் நீதியையும் அமைதியையும் கட்டி காப்பது, அதை யாருக்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அழகாக சொன்னார். I have no fear. My job is to build peace and dialogue என்று சொன்னார். அழகான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். என்ன ஒரு தீர்க்கமான உள்ளம், என்ன ஒரு தீர்க்கமான மனது. அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்குரிய தகுதியுள்ள ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன். உலகம் விரும்புவது யாரை? உலகம் விரும்புவது எதை? உண்மையை, நன்மையை, நன்மைத்தனத்தை, நல்லதை நாடுவதை, தீமையை எதிர்த்து நிற்பதை உலகம் விரும்புகிறது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு அரசராக இருந்தார். ஒரு நல்ல தலைவர்களை இன்றும் நாம் வாழ்த்தி போற்றுகிறோம். அதுதான் இரண்டாவது பாடம். நல்ல ஒரு தலைவனுக்குரிய பண்பு என்னவென்றால் நீதிக்காக குரல் கொடுப்பது. சாமி சொல்றாரு, நீதியின் பால் பசி தாகமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். நீதியின் பால் வேட்கை கொண்டோர் அல்லது பசி தாகம் கொண்டோர். பசினா தாங்க முடியாது, தாகம்னா தாங்க முடியாது, தவிச்சு போயிடும், வறண்டு போயிடும், மயங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணம் இருக்கணும். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் சொன்னார். நல்ல தலைவர்கள் நீதியின் பால் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பசிதாகம் உள்ளவர்களாக வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள், மாநில தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநியாய கொடுமைகளையும் அக்கறங்களையும் பார்த்து கொண்டும் கேட்டால் வம்பாய் போய்விடுமே என்று வாயை மூடிக்கொண்டிருக்கிற அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தான் தலைமைத்துவ பண்பை, தாவீதின் தலைமைத்துவ பண்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறோம். உறக்க சொல்லி, உண்மையை நிலைநாட்டி, அன்பு காட்டி, அரவணைத்து, திருத்தி, உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, மற்றவர்களுக்கு முன்னிடம் தந்து அழைத்து செல்கிற அருமையான ஒரு பண்பு அங்கே நமக்கு மிளிர்கிறது. மூன்றாவதாக, இறைவனே அனைத்திற்கும் அரசர். இறைவனே அனைத்திற்கும் அரசர். இந்த கருத்தை குறிப்பிட்ட ஆசிரியர் அடிக்கடி திரும்ப சொல்கிறார். தாவீது அரசாள்கிறவர், ஆண்டு கொண்டிருக்கிறவர், மணிமகுடம் சூட்டிய மன்னன். அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆள்பவரே, நீர்தானே ஆள்கிறீர், எங்களை பார்த்து கொள்ளும் என்று சொல்கிறார். அந்த வகையிலே பார்க்கும்போது அரசர்கள் வந்து போவார்கள், ஆனால் ஆண்டவரோடு நின்று நிலைப்பவராக இருக்கிறார். ஆள்பவர் அரசரே என்றார். சரி, ஆள்பவர் அரசரே என்று நினைக்கும் போது 3 நன்மைகள் விளைகிறது. ஒன்று, அவர் பெரியவர், நாம் அவருடைய அடிமைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த உறவு நிலை நமக்குள்ளாக தாழ்ச்சியையும் பொறுமையையும் அன்பையும் இறைவனின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்ற நிலையும் நமக்கு உருவாக்கி தருகிறது. இறைவன் ஆள்கிறார் என்பது அவர் பார்த்து கொள்வார், நாம் கவலைப்பட தேவையில்லை என்ற எண்ணத்தை உருவாக்கி தருகிறது. அவர் பார்த்து கொள்வார், நாம் எதற்கு அச்சப்பட வேண்டும்? எனக்கு ஒத்தாசை செய்யும் ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன தீங்கு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய மனநிலை நமக்குள்ளாக வரும். மூன்றாவதாக, ஆண்டவர் ஆள்கிறார் என்று சொல்லும் போது
ஆண்டவர் ஆளுகிறார் என்று சொல்லும்போது எந்த தீய சக்தியும் நம்மை அணுகாது, எந்த தீய சக்தியும் நம்மை அணுகாது. ஏனென்றால் அவர் அனைத்திற்கும் ஆண்டவர், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே என்ற திருப்பாடலிலே தாவீது அழகாய் சொல்கிறார். ஆக இந்த 3 நிலைகளுக்குள்ளாக நம்முடைய மனநிலை வரும். அதே போல இறை மைய மனநிலை வரும். இறைமைய மனநிலை, இறைமைய மனநிலை என்பது மிக அழகான மனநிலை. இறைவனை சுற்றியே நம்முடைய எண்ண போக்கும் செயல்பாடும் செயல் திட்டமும் செயலோக்கமும் இருக்கிற இறை மைய மனநிலை, ஆண்டவரே ஆள்பவர் என்ற ஒரு எண்ணம் வரும்போது இறை மைய மனநிலை நமக்குள்ளாக பிறக்கும். அந்த மனநிலை சிறந்த மனநிலை, அதுதான் புனிதர்களுடைய மனநிலை. பிரான்சிஸ்கு சவேரியாரை உந்தி தள்ளியதும், அவிழா தெரசா மேலே ஆட்டி படைத்ததும், குழந்தை தெரசாமணி தாளாட்டியதும், அன்னை தெரசாவை ஊக்குவித்ததும் அந்த மனநிலை தான் இறை மைய மனநிலை. இறை மைய மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக கடைசி பகுதியிலும் சரி, அதனுடைய முந்தைய பகுதியிலும் சரி, ஆலயம் கட்டும் பணியாக இருக்கட்டும் அல்லது ஆட்சி பொறுப்பாக இருக்கட்டும், அதிலே இறைவனுடைய அடியார்கள், இறைவன் பங்கேற்கிறார், இறைவன் பங்கேற்கிறார், இறை அடியார்கள் பங்கேற்கிறார்கள், மனிதர்களும் பங்கேற்கிறார்கள். ஈக்குவலா சேக்ரட் ஸ்பேஸ், செக்குலர் ஸ்பேஸ், பியூட்டிஃபுல்லி மெர்ஜிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அதை அழகாய் அற்புதமாய் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வின் புத்தகமாக குறிப்பேடு இருக்கிறது. இறை ஆட்சி இந்த இடத்தில் வரும்போது இறை அடியார்களுடைய பங்கு இருக்கிறது, சமுதாய காப்பாளர்களுடைய பங்கு இருக்கிறது. இருவரும் இணைந்து செயல்படும் போதுதான் அந்த இறை ஆட்சி கட்டி எழுப்பப்படும் என்பதை துணிந்து ஆசிரியர் சொல்லுகின்றார். உதாரணத்துக்கு பாருங்களேன், யாரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, யாரையும் விலக்கி வைத்துவிட்டு, யாரையும் மறுத்து விட்டு, உனக்கு இல்லை போ என்று சொல்லிவிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சி நடத்த முடியாது. பெங்களூரிலே ஒரு முறை ஒரு சின்ன போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை அரசாங்கம் சரியாக கண்டுகொள்ளவில்லை. அந்த போராட்டம் தொடர்ந்தது. 1 நாள் போராட்டம், 2 நாள் போராட்டம் ஆனது, 2 நாள் போராட்டம், 3 நாள் போராட்டம் ஆனது. 4ஆம் நாள் பெங்களூர் மாநகரமே நாறியது. ஏனென்றால் போராட்டம் நடத்தியது சுகாதார பணியாளர்கள். கழிவுகளை எடுக்காததுனாலும், குப்பைகளை அகற்றாததுனாலும், கல்யாண மண்டபங்கள் எல்லாம் குப்பையினால் வழிந்து நாற்றமடித்து நகரமே நாறிப்பானது. உடனடியாக அரசு தலையிட்டு, கவர்னர் உத்தரவிட்டு அந்த போராட்டத்தை தீர்வு கொண்டு வந்தார்கள். யாரையும் எளியவர்கள் என்றோ, கடையவர்கள் என்றோ, இழிந்தவர்கள் என்றோ ஒதுக்கக்கூடாது. எல்லாரையும் சமமாகப்படுத்தி, உனக்குரிய பங்கை நீ செய், எனக்குரிய பங்கை நான் செய்கிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் உரிய பங்கையும் ஒவ்வொருவருக்கும் உரிய மாண்பையும் நாம் கொடுக்க இந்த புத்தகம் அழைக்கிறது. நன்றி பாடலை இந்த புத்தகம் அழகாய் சொல்கிறது. புத்தகத்தினுடைய முதற் பகுதியிலும் சரி, புத்தகத்தினுடைய கடைசி 2 அதிகாரங்களிலும் தாவீது உரைநடை பகுதியாக இருந்தாலுமே கூட அழகான பாடல் பாடுகிறார். நன்றிப்பண் பாடுகிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றார். நன்றி சொல்லும் நல்ல உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். நன்றி சொல்லும் நல்ல உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். இந்த கருத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்ல அனுப்புகிறேன். ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது ஒரு பயணம் அல்லது ஒரு பாதை, இருவழி பாதை. ஒரு வழி பாதை இல்ல, ஆண்டவரோட வந்து மன்றாடி கெஞ்சி கேட்டு போகிறேன். மீண்டும் நன்றியோடு நான் திரும்பி வர வேண்டும். One way is to come, one way is to go. One way is to come to begging God my petitions. அதே பயணத்தில் திரும்பி வந்து ரிட்டர்ன் ஜர்னி வந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்ட ஆண்டவர் உன்னை பார்த்தும் கேட்பார். எங்கே நீ போனாய்? எங்கே உன் மனைவி போனார்கள்? எங்கே உன் பிள்ளைகள் போனார்கள்? கேட்பார். அதுதான் நன்றி பாடலுடைய ஜெபத்தினுடைய அருமையான வல்லமை. நன்றி தான். தாவீது அதை உள்ளத்தில் உணர்ந்திருந்தார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அருமையான வார்த்தைகள். கடவுள் நம்மை என் ஆடு மேய்க்கும் என்னை அரசனாக மாற்றினார், என்னை தேர்ந்தெடுத்தார், என்னை மக்கள் கூட்டத்திலே பெரியவனாய் மாற்றினார், எனக்குரிய பெருமையை எனக்கு தந்தார் என்றெல்லாம் எவ்வளவு அழகாய் என்னுடைய புகழை தனக்கு செய்த நன்மை தனத்தின் வழியாக இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர் பாடுகின்றார். ஆகவே தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இறைவனுக்கு புகழ் பாடும் ஒரு நல்ல மனநிலை இருக்க வேண்டும். எதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னம்னாக்க, அதுக்குன்னு எல்லாம் இல்லை, எதுக்கு வேண்டுமானாலும் நம்ம நன்றி சொல்லலாம். எது நாம் பெற்றுக்கொள்ளாதது? பவுலடிகளார் கேட்கிறார், எது நாம் பெற்றுக்கொள்ளாதது நன்றி சொல்லாமல் இருக்க? எது நம்முடையது நன்றி சொல்லாமல் இருக்க? எல்லாம் அவர் கொடுத்தது. இருப்பதும் இயங்குவதும் இயக்கப்படுவதும் எல்லாம் அவர் கொடுத்தது. ஆகவே நன்றி சொல்ல காரணம் தேவையே இல்லை. தொடர்ந்து நன்றி சொல்ற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை என்று குறிப்பிட்ட புத்தகம் சொல்கிறது. இறுதி செய்தியாக தாவீது அரசர் ஒரு மிகப்பெரிய மகானாக இந்த புத்தகத்தில் வலம் வருகிறார்.
அவருடைய கரைகள், திரைகள், குறைகள், குறைபாடுகள், விடுதல்கள், சரிதல்கள், சறுக்கல்கள் அத்தனையும் நாம் மூட்டை கட்டி சாமுவேல் 1-2 புத்தகத்தோடு வைத்து விடுகிறோம். இந்த இடத்திலே அவர் மாபெரிய ஒரு மகாத்மாவாக நம்ம மத்தியிலே நடமாடுகின்றார். அந்த தாவீதினுடைய செயல்பாட்டிலே அவருடைய அதிகாரம் அல்ல, மாறாக பணி செய்ய, மற்றவருக்கு உதவ, மற்றவரை தூக்கி நிறுத்த, ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட, ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர, ஆண்டவருக்கு என்று புகழ்பாடல் பாடும் பாடல் குழுவை அமைக்க, ஆண்டவருக்கு என்று புகழ்பாடல் பாடும் அரசு அலுவலர்களை நியமிக்க என்று எல்லாவற்றையும் கடவுள் மைய செயல்பாட்டிற்கு தன்னை அழைத்து செல்கிறார். அவருடைய அதிகாரத்தை, அரசு அதிகாரத்தை ஒருபோதும் வீணாக தவறான வழியிலே அவர் பயன்படுத்தவே இல்லை. அது இந்த புத்தகத்திலே மிக அழகாக காண்கிறோம். அது உரியாவின் மனைவியை அல்லது தாமாரனுடைய குழந்தை, அதெல்லாம் அந்த சாமுவேலின் புத்தகங்கள், அது எதுவுமே இந்த இடத்துல இல்லை. அது எதுவுமே இங்கே இல்லை. இந்த இடத்துல மிக அழகாக சொல்கிறார். அதான் அதிகாரத்தை கொண்டு அடுத்தவரை கருணை கண்ணினால் பார்க்கும்போதுதான் அதிகாரமே ஒரு அர்த்தம் பெறுகிறது என்று சொல்வார்கள். அதிகாரத்தை கொண்டு அடுத்தவரை கருணை கண்டு பார்க்கும்போதுதான் அதிகாரமே அர்த்தம் பெறுகிறது, பொருள் பெறுகிறது என்று சொல்கிறார்கள். காமராஜர் அவர்கள் காரிலே போய் கொண்டிருக்கிறார். ரயில்வே கேட்டு போட்டப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டிருக்கிறார். பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை வாழ அப்படிங்கிறாரு. பையன் வரான். ஏன்னா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அப்படின்றான். அப்போ பையன் சொல்கிறான், பள்ளிக்கூடம் போனால் யார் சோறு போடுவா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் பொறி தட்டுது காமராஜர் அவர்களுக்கு. மிட் டே மீல்ஸ் என்கின்ற ஸ்கீமை ஆரம்பிக்கிறார். மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறார். சோறு இல்லாததால் தானே பிள்ளை படிக்க வரவில்லை, சோறு போட்டால் படிக்க வருவான் அல்லவா, போடுவோம் என்று போட்டு வைத்தார். நெடுந்தொலைவிலிருந்து வருகிற பிள்ளைகள், ஏழை குடும்பங்கள் கஞ்சி அல்லது நீராகாரத்தை குடித்து விட்டு வரும். பசியினால் நொந்து போகக்கூடாது, நல்ல உணவை தருவோம், சத்தான உணவை சாப்பிட்டு விட்டு பிள்ளைகள் படிக்கட்டும் என்று காலை சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் அதிகாரத்தில் இருக்கும் போது எளியவர்களை நினைத்து பார்த்து தன்னுடைய பதவியினால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவுகின்ற நல்ல மனதை கொண்ட நல்ல மனிதர்களுடைய எண்ணத்தை சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் கர்ம வீரர் காமராஜர் மனதிற்கு இனிமையானவர், வாழ்வுக்கு உகந்தவர். அவரை பற்றி அடுக்கு சொல்லும்போது சொல்வார்கள், அவர் வாழ்ந்த காலத்திலே அமைச்சர் என்ற முறையிலே, முதலமைச்சர் என்ற முறையிலே பல்வேறு விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுவார், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சைரன் கார் போகக்கூடாது, நானாக போவேன், நானாக வருவேன், போதும், சாமானியனாக பயணம் செய்வேன், சாமானியனாக சேருவேன் என்று சொல்வாராம். அந்த பைலட் காரு, சைரன் காரு வேண்டாம் என்று அடம்பிடித்து வேண்டாம். மறித்த போது உலகமே வியந்து போன ஒரு காட்சி. ஒரு 2-3 கதர் சட்டையும் கொஞ்சம் பணமும் மட்டும் தான் அந்த தகரப்பெட்டியிலே இருந்தது. வாழ்ந்த ஒரு மனிதர், தமிழகத்தை ஆண்ட ஒரு மனிதர், பல சமூகங்களை உயர்த்திய மனிதர், நல்ல தலைவர். எப்பொழுது ஏழைகளையும் அனாதைகளையும் தூக்கிவிட்டு தானாக இருக்கின்ற மனிதர்களாக தான் நல்ல தலைவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த புத்தகம். அதிகாரம் என்பது பணி செய்வதற்காக, அடுத்தவரை உயர்த்தி விடுவதற்காக, அடுத்தவர்களுக்கு நல்லெண்ணத்தை தருவதற்காக, அடுத்தவர்களை கூட்டமைப்பாய் மாற்றி பெரும் காரியங்களில் ஈடுபட அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருவதற்காக தாவீதை அப்படித்தான் குறிப்பிட்ட ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகின்றார். இப்படிப்பட்ட பண்புகளை நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் தலைசிறந்த தலைவர்களாக, தலைசிறந்த குடும்ப நபர்களாக மாற முடியும் என்பது தாழ்மையான எண்ணம். இனிய இதயங்களே, எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகம் இன்றுடன் நிறைவடைகின்றது. தந்தை அவர்கள் நமக்கு நிறைவான கருத்துக்களை வழங்கி இருக்கின்றார். இந்த கருத்துக்களோடு இந்த புத்தகத்தை நாம் புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பார்வை பெற்றிருக்கின்றோம். எனவே தந்தைக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. உங்களுடைய இந்த பகிர்வு எங்களை இன்னும் அதிகமாக ஆர்வமாக குறிப்பேட்டை அறிந்து கொள்ள செய்தது. மக்களுக்கு எப்படியோ எனக்கு அப்படிதான் சாமி. ஏன்னா முதல்லயே கேட்டேன், ஏன் சாமி நான் இதை படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லாதப்பா, நீ வா, நீங்க சந்தோஷம் வந்து சாமி. உண்மையிலேயே நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரம் மாற்றுப்பாவையோடு தான் இந்த புத்தகத்தை நான் நிறைவு செய்கிறேன் தந்தை அவர்களே. நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் விவிலிய விளக்கங்களையும் இறையியல் பாடங்களையும் வாழ்வியல் கருத்துக்களையும் அந்த புத்தகத்தின் நிறைவு பகுதியும் அறிந்திருக்கின்றோம். எனவே இத்துடன் இந்த புத்தகம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த தாவீது அரசருடைய அரசாட்சிக்கு பின் வருகின்ற சாலமோனுடைய அரசாட்சியில் வருகின்ற, ஆண்டவரே என் ஊத்து இங்க இருந்தா அங்க இருந்தா வறண்டு போயிடும், அவருடைய வாழ்க்கையில் முன்னேற வைத்து
அவர்களுடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க அவர்களுக்கு அழைப்பு தருகிறது.